கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தேங்காய் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் பெப்பர் சேர்த்துட்டு அது கூடவே கசகசா சேர்த்து வதக்கணும். ஏன் நம்ம மிளகு கடைசியாக போடுறோன்னா முன்னாடியே போடும்போது கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இந்த மிக்ஸை தனியாக ஆற வச்சுட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கலந்து விடணும். இதில் கசகசா முந்திரி தேங்காய்லாம் இருக்கிறதுனால ரொம்ப திக்காக ஒட்டும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். அதோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இந்த குழம்பு இறக்கிடலாம். நல்லா சூடாக சாதத்தில் போட்டு பிணைஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும்.